ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ස්වාමින් වහන්සේගේ යහපත් නාමය මහිමයටපත් වේවා. ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, දෙවියන් වහන්සේ මට දීපු මේ යහපත් අවස්ථාව නිසා, கர்த்தர் தந்த கனமான ஊழியத்திற்காக, ස්වාමින් වහන්සේ දුන්නා වූ ගෞරවනීය සේවය උදෙසා என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். මගේ දෙවියන් වහන්සේට මම ස්තුතිවන්ත වෙනවා. இந்த நாளிலே මේ දවසේදී ஆண்டவரை ஆராதிக்க, දෙවියන් වහන්සේට নমස්කාර කරන්න, அவரை மகிமைப்படுத்த උන්වහන්සේට මහිමය දෙන්න வந்திருக்கிற உங்களை පැමිණ සිටින ඔබව ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ අධික ලෙස ආශිර්වාද කරනසේක. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக මේ දවසේ ස්වාමින් වහන්සේ අප සමග කතා කරන පිණිස நாம் எல்லாரும் கண்களை மூடி අපි සියලු දෙනාම ඇස් වසමින් ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். දෙවියන් වහන්සේ දෙස අපි බලමු. என்னை கனம் பண்ணுகிறவர்களை මට ගෞරව කරන්නන් நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி මම ගෞරව කරන්නන් කියලා ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට පොරොන්දු දී තිබෙනවා. யார் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ කවුද සේවකයාගේ වචනයට සවන් දෙන්නේ? அவர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ඔවුන් දෙවියන් වහන්සේට සවන් දෙනවා කියලා දේව වචනේ සඳහන් කරනවා. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ව කවුද ගණ අපාස කරන්නේ? அவர்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்கள். ඔවුන් ස්වාමින් වහන්සේට අපාස කරනවා. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி සියලු දෙනාම ඇස් වසමින් ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். දෙවියන් වහන්සේ දෙස බලමු. 10,000 பேரில் சிறந்தவர் நீரே, பொன் உலகம் போற்றும் நல்ல வேந்தனும் நீரே, சோத்திர மாலையுடன் போற்றிட வந்திட்டோம், வந்திட வேண்டுமே இயேசு நாயகா, சோத்திர மாலையுடன் போற்றிட வந்திட்டோம், வந்திட வேண்டுமே இயேசு நாயகா. 10,000 பேரில் சிறந்தவன் நீரே, உள் உலகம் போற்றும் நல்ல வேந்தனும் நீரே, 10,000 பேரில் சிறந்தவன் நீரே, உன் உலகம் போற்றும் நல்ல வேந்தனும் நீரே, சோத்திர மாலையுடன் போற்றிட வந்திட்டோம், சோத்திர மாலையுடன் போற்றிட வந்திட்டோம், வந்திட வேண்டுமே இயேசு நாயகா, வந்திட வேண்டுமே இயேசு நாயகா. திசைகள் யாவும் அறிந்தவன் நீரையா, கோணங்கள் யாவையும் புரிந்தவன் நீரையா, திசைகள் யாவையும் அறிந்தவன் நீரையா, கோணங்கள் யாவையும் புரிந்தவன் நீரையா, காலத்தை கடந்தவர் அந்த கோலத்தை ஜெயித்தவர், காலத்தை கடந்தவர் அந்த கோலத்தை ஜெயித்தவர், எல்லாமே செய்ய வல்லவர், எனக்காய் எல்லாமே செய்ய வல்லவர். 10,000 பேரில் சிறந்தவன் நீரே, உன் உலகம் போற்றும் நல்ல வேந்தனும் நீரே, துன்பங்கள் யாவையும் தீர்ப்பவன் நீரையா, துயரங்கள் யாவையும் துடைப்பவன் நீரையா, துன்பங்கள் யாவையும் தீர்ப்பவன் நீரையா, துயரங்கள் யாவையும் துடைப்பவன் நீரையா, வருத்தங்கள் நீக்கினீர் நல் வாழ்வினை நல்கினீர், வருத்தங்கள் நீக்கினீர் நல் வாழ்வினை நல்கினீர், எல்லாமே செய்ய வல்லவர். சொல்லலாமா? நீர் எல்லாமே செய்ய வல்லவர். எல்லா வாய்களை திறந்து நீர் எல்லாமே செய்ய வல்லவர். 10,000 பேரில் சிறந்தவர் நீரே, உன் உலகம் போற்றும் நல்ல வேந்த
ஆண்டவரே, යාපත් ස්වාමිනේ இந்த அருமையான கால வேளையில මේ යාපත් උදෑසන තුල உடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ඔබ වහන්සේගේ මූණ අපි සොයනවා ස්වාමිනේ. நீர் நல்லவரும் ඔබ වහන්සේ යාපත් நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று යාපත කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. වචනේ අපි කියවනවා ස්වාමිනේ. எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராக, අපේ ජීවිතේ යාපත් ලෙස நன்மை செய்கிறவராக, යාපත කරන්නාසේ இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவராக මෙතරම් දුර අප සමග සිටියා වූ நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ඔබ සිටින නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. உம்மை பாட உதவி செய்து, ඔබ වහන්සේට ගායනා කරන උදව් කරා. உம்மை விடுதலையாய் ஆராதிக்க உதவி செய்து, නිදාස ඔබ වහන්සේට නමස්කාර කරන උපකාර කරා. ஆராதனையில உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்து, නමස්කාර වේලාවේදී ඔබ වහන්සේගේ අභිමුඛයේ භුක්ති ஆண்டவரே, විඳින எங்கள் උපකාර කරා. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்து, ස්වාමීන් අපේ දේශය උදෙසා යාඥා කරන ඔබ වහන්සේගේ කරුණාව உம்முடைய ලැබුණා. வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ වචනය උදෙසා අපි බලා සිටිනවා இந்த ස්වාමිනේ. நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. මේ දවසේදී ඔබ වහන්සේ අප සමග කතා කළ මැනව. உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கும். ඔබ වහන්සේගේ වචනයෙන් අපි සාදන්න. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். ඔබ වහන්සේගේ වචනය අපි ප්‍රාණවත් කරනවා. உம்முடைய வார்த்தை எங்களை உருமாற்றும் ඔබ ஆண்டவரே. වහන්සේගේ වචනය අපි සාදනවා ස්වාමිනේ. இந்த வார்த்தை தான் கடைசி நாட்களிலே எங்களை நியாயந்திருக்க போகிறது ஆண்டவரே. මේ වචනේ තමයි ස්වාමිනේ අන්තිම දවස් අපි විනිශ්චය කරන්නේ ස්වාමිනේ. வார்த்தையை கொடுக்கிற தாசன் உம்முடையவன். ස්වාමිනේ වචනේ දෙන්නව 16 ඔබ වහන්සේගේ. வார்த்தையை கேட்கிறவர்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. ස්වාමිනේ වචනේට සවන් දෙන්නව අය ඔබ වහන්සේගේ நீர் ස්වාමිනේ. எங்களோடு கூட பேசுவீராக. ඔබ වහන්සේ අප සමග කතා කළ මැනව. எல்லா கன மகிமை உமக்கு நாங்க செலுத்துகிறோம். සියලු ප්‍රශංසාව ගෞරවය ඔබ වහන්සේට පුද කරනවා. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ඔබ වහන්සේ කතා කරන්න අපි අසනවා. இந்த கனமான ஊழியத்தை செய்கிற ස්වාමිනේ මේ ගෞරවනීය සේවය කරන அருமையான தகப்பனாரை, தாயாரை, பிள்ளைகளை, விசுவாச மக்களை அவரை விதமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. ස්වාමිනේ යාපත් පියාව මවව දරුවන්ව ස්වාමිනේ සෑම කෙනෙක්ම ස්වාමිනේ මාත් ලෙස ආශිර්වාද කරන්න. தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். නොකඩව මයිමුණ කාරණාවල කරන පිණිස අපි කැප කරනවා. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. நல்ல பிதாவே, යාපත් පියාණනේ. ஆமென். ආමේන්. அல்லேலூயா, හලෙලුයා. அல்லேலூயா. හලෙලුයා. இந்திய தேசத்திலே ඉන්දියාව දේශයේ கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கும்போது ස්වාමින් වහන්සේගේ වචනය අපි බෙදා ගන්න මොහොතේදී எப்பவுமே ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். හැම මොහොතෙම මම කියමනක් කියනවා. சத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ඒ සද්දයට යම්කිසි බලයක් තිබෙනවා. சத்தம் සද්දය மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். මයිම වූ කාරණාවල අපේ ජීවිත තුල කරනවා. வேதத்திலே லாசரு மரித்து போனார். වචනය තුලදී ලාසරුස් මිය ගියා. அவர் மரித்து 4 நாள் ஆயிற்று. එයා මිය ගිහිල්ලා දවස් 4ක් වෙනවා. ஆண்டவர் இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ස්වාමී යේසුස් වහන්සේට බලය තිබෙනවා. அவர் நினைத்தால் ඔව් නිතුවා எதையும் செய்ய அவர் வல்லவர். කිසිවක් කරන්න බලවත්. அவர் கல்லனிடத்திலே போய், උන්වහන්සේ සෝන ළඟට ගිහිල්ලා லாசருவே ලාසරු எழுந்து வா එළියට එන්න. என்று மெல்லிய குரலிலே அவர் சொல்லியிருந்தால் கூட උන්වහන්සේ සියුම් අඬින් හරි ප්‍රකාශ කළා. லாசரு வெளியே எழுந்து வந்திருப்பான். ලාසරුට එළියට එන්න පුළුවන්. யோவான் எழுதின சுவிசேஷம் යෝවාන් ලියපු සුභාරංචි පොතේ 11ஆம் அதிகாரத்திலே 11 වෙනි පරිච්ඡේදයේදී நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ඔබ නිවසට ගිහිල්ලා කියවා බලන්න. இயேசு கல்லனிடத்திலே போய், යේසුස් වහන්සේ සෝන ළඟට ගිහිල්ලා வேதத்திலே இப்படி போட்டிருக்கும், වචනේ මෙලෙස තබා තිබෙනවා. அவர் உரத்த சத்தமாய், උන්වහන්සේ මාත් අඬකින් லாசருவே ලාසරුස් வெளியே எழுந்து வா என்று சொன்னார். නැගිට එළියට වරෙන්න. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ඒ නිසා තමයි මම කියන්නේ சத்தத்திற்கு வல்லமை உண்டு. ඒ සද්දයටයි බලයක් තිබෙනවා. இந்த கால வெளியிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், මේ උදෑසන අනාගත වාක්‍යයක් ලෙස මම පවසනවා. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை සෑම දෙවියන් වහන්සේගේම දරුවෙක් சத்தமிட்டு ஆண்டவரை துதிக்கிறார்களோ, ඒ සද්දය සමග දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுகிறார்களோ, ඒ සද්දයකින් වහන්සේව ආරාධනා කරනවා. அவருடைய வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். ඔහුගේ ජීවිතය තුළ තමයි දෙවියන් වහන්සේ නිදාසන කරන්නේ. நான் அப்படியே தான் இருப்பேன் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். මම එලෙසම ඉන්නවා කියලා සමහර අය ඉන්නවා. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரும் அப்படியே தான் இருப்பார். ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේත් එලෙසමයි සිටින්නේ. ஆகையால் එම නිසා விடுதலையாய் கர்த்தரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். නිදාස් ජීවිතය තුළ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන අපි ඉගෙන ගත යුතුයි. வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தால் වචනේ හොඳාකාරව කියවා බලනවා නම් வேதம் இப்படி சொல்லுகிறது, වචනේ මෙලෙස කියනවා. கர்த்தருடைய நாளிலே ස්වාමින් වහන්සේගේ දවසේදී அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி
ஆக்கினார். උන්වහන්සේ මාව ආත්මයන් ලෙස වෙනස් කරා. அதே வேதம் தான் சொல்லுகிறது, ඒ වචනේම කියනවා கர்த்தருடைய நாளிலே ස්වාමින් වහන්සේගේ දවසේදී நான் ஆவிக்குள்ளானேன். මම ආත්මයක් ලෙස වෙනස් වුණා. ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் உண்டு. මේ දෙකටම වෙනස් වූ වාක්‍යයක් තිබෙනවා. அவரும் நம்மை நிரப்புவார், උන්වහන්සේ අපිව පුරවනවා. அவர் நம்மை நிரப்புவதற்கு උන්වහන්සේ අපිව පුරවන පිණිස நாமும் ஆவிக்குள்ளாக வேண்டும். අපිත් ආත්මයක් ලෙස වෙනස් විය යුතුයි. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், සමහර දේව දරුවන් මොනවද සිතන්නේ? நான் அப்படியே அமைதியா நின்றிருப்பேன், මම ඒවම නිශ්චලව නියඬව ඉන්නවා. ஆண்டவரே என்னை நிரப்பட்டும். දෙවියන් වහන්සේ මාව පිරවපුවාදේ. அது ஒரு காலம் நடக்காது. ඒක කිසි කලකක් සිදුවන්නේ නැහැ. கவனியுங்கள், අවධානය යොමු நாம் කරන්න. வேலை செய்கிறோம், අපි රාජකාරියක් කරනවා. அந்த வேலையை ඒ රාජකාරිය நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். මම දෙවියන් වහන්සේ මත ඇදහිල්ල තබා තිබෙනවා. ஒருவேளை நான் வேலையிலே மிகவும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறேன், සමහරට ඒ රාජකාරිය තුල මම ගොඩාක් කාර්යබහුල ඉන්නවා. குறிப்பாக ඒ වගේම ஒரு ஓட்டுநராக இருந்தால் ඒක රියදුරෙක් නම් நான் 5 வருடம் 10 வருடம் நான் மிகவும் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன். මම අවුරුදු 10ක් 15ක් ඒ දෙන අත්දැකීමක් තිබෙනවා. ஆகையால் காரே සෝරි. நீங்களே போங்க அப்படின்னு சொன்னா ඔබම යන්න කියලා කිව්වොත් கார் ஒரு காலம் போவாது. ඒ රථය නිකන් යන්නේ නැහැ. நாம் தான் சாவியை எடுக்க வேண்டும், මම තමයි යතුරු ගන්න ඕනේ. நாம் தான் அதை ஆன் செய்ய வேண்டும், මම තමයි ඒක ක්‍රියාත්මක කළ நாம் යුත්තේ. தான் அதை ஓட்ட வேண்டும். මම තමයි ඒක පදවන්න ඕනේ. இதற்கெல்லாம் நம்முடைய சரீரம் வேலை செய்கிறது. මේ උදෙසා අපගේ ශාරීරික ක්‍රියාත්මක වෙනවා. ஆனால் தேவ ஆலயத்துக்கு நாம் வந்த உடனே නමුත් දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට ආව பலவீனங்களை நாம் சுட்டி காட்டுகிறோம், අපේ பலவீனங்களை நாம் சுட்டி අපගේ காட்டுகிறோம், බැලවිනතාවයන් අපි පෙන්නනවා. போராட்டங்களை நாம் சுட்டி අපගේ காட்டுகிறோம், පොරබැදින අපි පෙන්නනවා. வியாதிகளை நாம் சுட்டி காட்டுகிறோம், අපගේ රෝගය අපි பல පෙන්නනවා. சாக்கு போக்குகளை நாம் බොහෝ சொல்லுகிறோம். හේතු කාරණාවන් අපි පවසනවා. எத்தனை நிந்தைகள் இருந்தாலும், කොච්චර නින්දාවල් තිබුණා, எத்தனை அவமானங்கள் இருந்தாலும், කොච්චර අවමානවන් තිබ්බත්, எத்தனை தேவைகள் இருந்தாலும், කොච්චර අවශ්‍යතාවයක් තිබුණාද, எத்தனை குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில කොච්චර இருந்தாலும், අඩුපාඩු අපේ ජීවිතයේ තිබුණාද, நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது අපි දෙවියන් වහන්සේට ගායනා කරමින් নমස්කාර කරන நம்மை මොහොතේදී விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் ආමේන් இருக்கிறார். අපේ නිදාස් කරන උන්වහන්සේ நாம் எல்லாரும் බලවන්තයි. கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு அல்லேலூயா சொல்லுவோம். ඈතොස්සමින් සද්දයකින් හලෙලූයා කියමු. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආපාත් இந்த நாளிலும் මේ දවසේදී உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக ඔබ සමග கதா කරන පිණිස நெகேமியாவுக்கு எழுததான புஸ்தகம் නේගේමියා පොත 5ஆம் அதிகாரம் පස්වෙනි පරිච්ඡේදය அதனுடைய 9ஆம் வசனத்தை ඒකේ 9 වෙනි පදය நாம் ஒருவர் வாசிக்கலாம். අපි කියවන්නට අසමු. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். නේමියා පස්වෙනි පරිච්ඡේදය 9 වෙනි පදය. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லது அல்ல, நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதிகள் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? தேவநாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වේවා. ஒருவேளை එක් කාරණාවක් இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்டால், මේ දේශනාවේ මාතෘකාව කුමක්ද කියලා බාසනවා නම් தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் දේව ජනතාව වුණ ඔබත් මමත් தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට බය වෙලා සිටිය යුතුයි. ஆண்டவர் தேவ ஜனங்களிடத்திலே அதிகமாய் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේගේ ජනතාව තුළ උන්වහන්සේට බය වෙන්න ඕන කියලා උන්වහන්සේ අධික ලෙස බලාපොරොත්තු වෙනවා. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நன்றாக பாடுகிறார்கள், අද කිතුණන් හොඳට ගායනා කරනවා. நன்றாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். හොඳට දෙවියන් වහන්සේට নমස්කාර කරනවා. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அநேக வேளைகளிலே தங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுகிறார்கள். මම කිතුණුවෙක් කියලා ඔවුන් සෑම තැනකම තමන්ගේ අනන්‍යතාවය එළිදරව් කරනවා. கர்த்தருக்கென்று தாராளமாக கொடுக்கிறார்கள். ස්වාමින් වහන්සේට අධික ලෙස උන් දෙනවා. இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் තවත් පැහැදිලි ලෙස කියනවා නම් கர்த்தருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේ උදෙසා මාතු දේවල් කරනවා. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே නමුත් එවැනි මනුෂ්‍යගේ ජීවිතය තුළ ஆண்டவர் விரும்புகிற தேவ பயம் இன்றைக்கு தேவ ஜனங்களிடத்தில் இல்லை.
දෙවියන් වහන්සේ ප්‍රිය වෙන්නවේ දේව බය අද දෙවියන් වහන්සේගේ ජනතාව තුල නැහැ. என் சத்தம் கேட்கிறதான தேவ ஜனமே, මගේ සද්දය අසන්නව දේව ජනේනි. இங்க வேதம் சொல்லுகிறது, මෙතන වචනේ සඳහන් කරනවා நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. ඔබ කරන කාරණාව හොඳ නැත. இன்றைக்கு தேசத்தை எடுத்துக்கொண்டால், අද දේශය ගත්තොත්, குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், පවුල ගත්තොත්, சபையை எடுத்துக்கொண்டால், සභාව ගත්තොත්, பிரதர் සහෝදරයා, சிஸ்டர், සහෝදරි, நீங்கள் செய்கிறது ඔබ කරන දේ நல்ல காரியம் இல்ல යහපත් කාරණාවක් அப்படி නොවේ. என்று சொன்ன உடனே அநேகர் கோபித்துக் கொள்கிறார்கள். එහෙම කියන මොහොතේදී සෑම කෙනෙක්ම ඒකට තරහ වෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது, නමුත් වචනේ කියනවා நீங்கள் செய்கிறது நல்லதல்ல. ඔබ කරන දේ හොඳ නැත. சபைக்கு சபாවට நீங்கள் லேட்டாக வருகிறது நல்லதல்ல. සභාවට ඔබ පරක්කු වෙලා එන එක යහපත් දෙයක් නොවේ. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஆராதிக்காமல் இருப்பது நல்லதல்ல. ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරනවා කියලා දැනගෙනත් ඒක නොකර සිටීම හොඳ නැත. ஜெபிக்க வேண்டிய நீங்கள் ஜெபத்திலே தவறுகிறீர்களே, அது நல்லதல்ல. යාඥා කරන්න ඕනේ ඔබ ඒක අතපසු කරනවනේ ඒක හොඳ නැත. சபையின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்களே, அது நல்லதல்ல. සභාවේ නීති රීති වලට ගරු කළ යුතු ඔබ ඒකට විරුද්ධ වෙනවනේ ඒක හොඳ නැහැ. வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා நாம் මම தேவனுக்கு பயந்து நடக்காத போது, අපි දෙවියන් වහන්සේට බය වෙලා ඇසිරෙන්නේ නැති මොහොතේදී, தேவனுடைய வழியில நடக்காத போது, දෙවියන් වහන්සේගේ මාර්ගය ඇසිරෙන්නේ නැති இந்த මොහොතේදී, பாவம் நிறைந்த உலகத்திலே, මේ පාපයේ පිරුණු ලෝකේ, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே අයුතුකම් පිරුණා වූ ලෝකේදී நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ඔබත් මමත් නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ සුද්ධය. நீங்கள் பரிசுத்தமாய் வாழாத போது, ඔබ සුද්ධව ජීවත් වෙන්නේ නැති නිසා, ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது, දෙවියන් වහන්සේට දුක් දෙන නිසා நம்மை பார்க்கிற ஜனங்கள் අපේ බලන ජනතාව என்ன செய்கிறார்கள்? මොනවාද කරන්නේ? இவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்கள், මොවුන් ඔක්කොම කිතුණුවන් இப்படி தவறாய் நடக்கிறார்களே, මෙම වැරදි ලෙස ඇසිරෙනවනේ, தவறாய் பேசுகிறார்களே, වැරදි ලෙස කතා කරනවනේ, தவறாய் பார்க்கிறார்களே, වැරදි ලෙස බලනවනේ, தவறாய் உடுத்துகிறார்களே, වැරදි ලෙස අඳිනවනේ, இப்படி தீமையான காரியங்களை செய்கிறார்களே என்று මේ අයහපත් කාරණාවල් කරනවා කියා நம்ம என்ன செய்கிறார்களா? අපි මොනවාද කරන්නේ නම් நிந்திக்கிறார்கள். අපි නින්දාවටපත් කරනවා. வேதம் என்ன சொல்கிறது? වචනේ මොනවාද කියන්නේ? இப்படி நம்மை நிந்திக்கிறார்களே, මේම අපි නින්දාවටපත් කරනවානේ. அதற்காவது நீங்கள் தெய்வத்திற்கு பயந்து நடக்க வேண்டாமா? ඒ නිසාවත් දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙන්න බැරිද ඔබට? யார் இந்த புறஜாதியார்? කවුද මේ අන්‍ය ජාතියන්? வேதத்தை நாம் வாசித்தால், වචනේ අපි කියවනවා නම් தேவனை யாரெல்லாம் தூஷிக்கிறார்களோ அவர்கள் புறஜாதி. දෙවියන් වහන්සේට කවුරුන්ද අපාස කරන්න උන් සියලු දෙනාම අන්‍ය ජාතිකයන්. யார் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் புறஜாதிகள். කවුද දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරන්නේ උන් සියලු දෙනාම අන්‍ය ජාතිකයන්. ஆண்டவர் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று தெரிந்தும் யார் அந்த ஆண்டவரை மறுதலிக்கிறார்களோ அவர்கள் புறஜாதிகள். ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ සැබෑ වූ දෙවියන් වහන්සේ කියලා දැනදැනත් උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන අය අන්‍ය ජාතිකයන්. யார் ஆண்டவர் இயேசுவை பகைக்கிறார்களோ அவர்கள் புறஜாதிகள். කවුරුද ස්වාමීන් වහන්සේ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධ වන්නේ ඔවුන් සියලු දෙනාම අන්‍ය ජාතිකයන්. யார் வீண் சிந்தனையில நடக்கிறார்களோ, யார் காம விகாரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, உணர்வில்லாமல் இருக்கிறார்களோ, இவர்களை எல்லாம் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் புறஜாதிகள். වැරදි ආකල්පයක් සමග ඔවුන් මේ වෛශාකමින් ඇසිරෙන සියලු දෙනාම ඔවුන් අන්‍ය ජාතිකයන්. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, වචනේ පැහැදිලි ලෙස කියනවා புறஜாதிகளை நாம் நேசிக்க வேண்டும், අන්‍ය ජාතිකයන් අපි ප්‍රේම කළ යුතුයි. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும், ඔවුන්ට දෙවියන් වහන්සේ ගැන කිවිය යුතුයි. அனித்தியமான பொருள்களை கொடுத்து சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். වටිනා භාණ්ඩවල් දීලා ඔවුන් මිතුරන් ලෙස අපි සූදානම් කළ යුතුයි. ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், නමුත් එකක් නිසියාකාර තේරුම් ගන්න அவர்கள் எப்போது இருந்தாலும் ඔවුන් එලෙස සිටියත් நமக்கு அவர்கள் பகஞ்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. අපිට ඔවුන් විරුද්ධකාරයන් කියන කාරණාව අමතක කරන්න හොඳ නැහැ. இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? මෙවැනි ජනතාව මොනවද කරන්නේ? நம்மை பார்த்து குறை சொல்லுகிறார்கள், අපි ගැන බලමින් අඩුපාඩුකම් කියනවා. நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். අපිට වීලු කරනවා.
தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் வாழுகிறார்கள், தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස මොවුන් ජීවත් වෙන නමුත් දෙවියන් වහන්සේටයි මොවුන්ටයි කිසිම සම්බන්ධතාවයක් නැහැ කියලා උන් විලු කරනවා. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, ඔබ විශ්වාස කරනවද නැතිද? நீங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறீர்களோ இல்லையோ, ඔබ සුද්ධ ලෙස ජීවත් වෙනවද නැතිද? கர்த்தருக்காய் நீங்கள் பயந்து நடக்கிறீர்களோ இல்லையோ, ස්වාමින් වහන්සේ උදෙසා බයව ජීවත් වෙනවද නැද්ද? வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ආමේන්. එනවා කියපු දෙවියන් වහන්සේ ඊතා විගස වෙනවා. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். ජයතෝසමින් හල්ලෙලූයා කියලා කියමු. நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் என்ன செய்யணுமா? ඔබත් මමත් මේ අන්තිම කාලෙදි කුමක්ද කළ යුතුයි? நம்மை சுற்றி அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள், අප අවට අයිතුකම් කරන්න සිටිනවා. தேவனை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், දෙවියන් වහන්සේට අපහාස කරන්න සිටිනවා. தேவனை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், දෙවියන් වහන්සේට විරුද්ධකාරයන් සිටිනවා. தேவனை மறுதலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන අය ඉන්නවා. அவர்களுக்கு மத்தியிலே ඔවුන්ගේ මැදයේදී நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ඔබත් මමත් මොනවද කරන්න ඕනේ නම් தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට බියව ජීවත් විය යුතුයි. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சமேனும் இல்லை. අද කිතුණුවන් මැදයේදී ස්වාමින් වහන්සේට බය වෙන බයවීම කිසිම කාරණාවක් තුලද නැහැ. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் ඔබත් මම ස්වාමින් වහන්සේට බයව ජීවත් වෙනවා නම් நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்கும்படி செய்வார். අපගේ පවුල දෙවියන් වහන්සේ වර්ධනය කරනවා. நம்முடைய வாழ்நாட்களிலே ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருவார். අපගේ ජීවිතේ ආයුල් කාලය උන් වහන්සේ වැඩි කරනවා. தீமை நம்மை அணுகவே அணுகாது. අයාපත අපට ලංවන්නේම නැහැ. காலத்துக்கு முன்னே மரணம் நம்மை சந்திக்காது. காலத்துக்கு முன்னே කාලයට පෙතමෙන් மரணம் நம்மை சந்திக்காது. මරණය අමුවන්නේ නැහැ. என் சத்தம் கேட்கிறவர்களே, මගේ සද්ද අසන්නනේ. சத்துரு ஒரு நாளும் நம்மை ஜெயம் கொள்ளவே முடியாது. සතුරාට කිසි විටක අප තුලින් ජය ගන්නට බෑ. இன்றைக்கு ஏன் நம்முடைய குடும்பம் தழைக்கவில்லை? ඇයි අපේ ජීවිතද වර්ධනයක් ஏன் නැත්තේ? வியாதிக்காக பல ஆயிரங்களை செலவு செய்து අපි கொண்டிருக்கிறோம்? කවුරු උදෙසද දාස් ගණන් වේදම් කරමින් ඉන්නේ. வாழ்க்கையில நாம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வேறு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ජීවිතේ අපි යම්කිසි කාරණාවක් සිතමින් ඉන්නවා නමුත් වෙන කාරණාවක් සිදු වෙමින් පවතිනවා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தேவ ஜனங்களாகிய நாம் දේව ජනතාව වුණ අපි தேவனுக்கு நாம் பயந்து நடப்பது இல்லை. දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වන්නේ නැහැ. ஆனால் நமக்கு பெயர் என்ன? නමුත් අපේ නාමය කුමක්ද? கிறிஸ்தவர்கள், කිතුණුවන්, விசுவாசிகள், ඇදිලිවන්තයන්, தேவனுடைய பிள்ளைகள், දෙවියන් වහන්සේගේ දරුවන්, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், බෞතිස්ම ගත්ත අය, அபிஷேகம் பெற்றவர்கள், ආලේපේ ලත් අය, நான் குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவள் මම මේ කියපු කාරණාවේ සභාවේ ඉන්න අය என்றெல்லாம் நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். අපි එලෙස උඩඟුකමින් කතා කරමින් ඉන්නවා. என் சத்தம் கேட்கிறவர்களே, මගේ සද්ද අසන්නනේ. வேதம் இப்படி சொல்லுகிறது. වචනය මෙලෙස කියනවා. ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම පොත 2ஆம் அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 21 24 வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 21 සිට 24 දක්වා ඔබ කියවුවොත් யாராவது ஒருவர் வாசியுங்கள். කවුරු කෙනෙක් කියවන්න. ரோமர் 2ஆம் அதிகாரம் 21 22 23 24. රෝම 2 21 22 23 24. இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? வாசியுங்கள். ம் 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 நன்றாக கவனியுங்கள். எழுதியிருக்கிறபடி හොඳට මතක තබාගෙන ලියා තිබෙන ප්‍රකාරයට தேவனுடைய நாமம் දෙවියන් වහන්සේගේ නාමය புற சாதிகளுக்குள்ளே අන්‍ය ජාතයන් අතරේ உங்கள் நிமித்தமாய் தூஷிக்கப்படுகிறது. ඔබ තුලින් අපාසයට ලක් වෙනවනේ. தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிறதான தேவ ஜனமே, දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට ඇවිත් තියෙන දේව ජනයනේ நன்றாக கவனிக்க வேண்டும். හොඳට අවධානය යොමු කළ යුතුයි. தேவனுடைய ஆலயத்திலே
உணர்வுள்ளவர்களாய் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මාලිගාවේදී ඇඟීමක් ඇතුව අපි අසුන් ගත යුතුයි. வேதத்தை நீங்கள் சரியாய் வாசித்து பார்த்தால் වචනය ඔබ හරියට කියවා බලනවා නම් சபையிலே සභාවේ காது உள்ளவன் කන් ඇත්තෝ கேட்க கடவன். අසාවා. யாருக்குள்ளே வளர்ச்சி இருக்கும்? කා තුළද වර්ධනය තිබෙන්නේ? யார் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்வார்கள்? කවුද ආත්මික ජීවිතය තුළ වර්ධනය யார் වෙන්නේ? ஜப ஜீவியத்திலே வளர்வார்கள்? කවුද යාඥා ජීවිතය තුළ වර්ධනය වෙන්නේ? யார் ஆத்தும ஆதாயம் செய்வார்கள்? කවුද ආත්මවල සූදානම් කරන්නේ? யார் சபையிலே எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று කවුද சொன்னால் සභාවේ සීලුම දේවල් වලට සහභාගී දෙවියන් වහන්සේට මහිමය දෙන්නේ? வேத வசனத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களாய் வாடுகிறவர்கள் மட்டுமே. දේව වචනය අසමින් ඇඟීමක් ඇතුව ජීවත් වෙන අය. வேதத்திலே 4 விதைகளை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். වචනේ බීජවන් 4ක් ගැන ඔබ අසා ඇති. எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள், හැමෝම වචනය අසනවා. ஆனா எல்லாரும் கனி கொடுக்கவில்லை. නමුත් හැමෝම පළ දරන්නේ නැහැ. எல்லாரும் கர்த்தருக்காக வாழவில்லை. හැමෝම ස්වාමින් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්නේ நீங்கள் නැහැ. மத்தேயு மார்க்கு லூக்காவிலே வாசிக்கும் போது ඔබ මතේයු මාක් ලූක් පරිච්ඡේද පොතවල කියවන මොතේදී வசனத்தை கேட்டு වචනය අසා யார் உணர்வுள்ளவர்களாய் வாழ்கிறார்களோ කවුද ඇඟීමක් ඇතුව ජීවත් වෙන්නේ? அவர்களுக்குள்ளே மாத்திரம்தான் ஜீவன் உண்டாகிறது. ඔවුන් තුල පමණක් තමයි ජීවනය ඇතිවන්නේ. அநேகர் சபைக்கு வருகிறார்கள், බොහෝ අය සභාවට එනවා. தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන්සේ සිටිනවා. இன்னும் எத்தனை ஆண்டுகள் சபைக்குள்ளே வந்தாலும் இன்னும் அவருடைய வாழ்க்கையில குடும்பத்துல வளர்ச்சி இல்லை. අවුරුදු ගාණක් සභාව තුල හිටියත් ඔවුන්ගේ ජීවිතය තුල පෞල් ජීවිතය තුල වර්ධනයක් නැහැ. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உணர்வு இல்லை. අසල ඉන්න එක්කෙනා දිහා බලමින් කියන්නේ ඇඟීමක් නැහැ. நான் எங்கு போனாலும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன், මම යන සෑම තැනකම මෙවැනි වාක්‍යයක් පවසනවා. என்னை மாற்றினது මාව වෙනස් කරේ இந்த கர்த்தருடைய வேதம் தான். මේ ස්වාමින් වහන්සේගේ වචනය. என் தாய்க்கும் தகப்பனுக்கும் 8 பிள்ளைகள் பிறந்தார்கள். මගේ මවට පියාට දරුවන් 8 දෙනයි. என்னை பெற்ற என் தாயார் ஒரு சாராயம் குடிக்கிறவர்கள், சாராயம் விற்கிற வியாபாரி. මාව වදපු මගේ දෙමව්පියන් මත්පැන් විකුණන අය, මත්පැන් බොන අය. என் தகப்பனாரும் குடிக்கிறவர். මගේ පියාත් බොනවා. ஒரு குடும்பத்திலே தகப்பனும் குடித்திருக்கிறார், தாயும் குடித்திருக்கிறார் என்றால் அந்த குடும்பம் எத்தனை மோசமாக இருக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். එක පවුලක පියාත් ඒ වගේම මවත් මත්පැන් බොන මොහොතේදී ඒ පවුල කොහොම තියෙන්නේ නැතිද කියලා පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. என் சாட்சியை இப்போது நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நேரம் போதாது. මගේ සාක්ෂිය මම බෙදා ගන්නවා නම් දැන් මට කාලය මදි. கர்த்தருக்கு சித்தமானால், ස්වාමින් වහන්සේට කැමතිසේක් නම්, ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால், ස්වාමින් වහන්සේගේ පැමිණීම ප්‍රමාද වෙනවා නම්, கர்த்தர் எனக்கு ஜீவனை தருவாரானால், ස්වාමින් වහන්සේ මාව ජීවිත තුල இன்னொரு முறை உங்கள் தேசத்துக்கு வருவ கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பாரானால், තව වතාවක් ඔබගේ දේශයට එන්න ස්වාමින් වහන්සේ මට අවස්ථාවක් දෙනවා නම්, என்னுடைய சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். මගේ සාක්ෂිය බෙදා ගන්න මම ආස වෙනවා. அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. එච්චර ඉතා විගසම ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ. பாவத்திலே வாழ்ந்தேன், அக்கிரமத்திலே வாழ்ந்தேன், துணிகரம் உள்ளவனாய் வாழ்ந்தேன். පාපෙන් ජීවත් වුණා, අයතුකමෙන් ජීවත් වුණා, වේදනාවෙන් ගමන් කරා. என்னை மாற்றினது මාව වෙනස් කරේ என் தாய் தகப்பன் அல்ல, මගේ මව්පියා නොවේ, என்னோடு கூட பிறந்தவர்கள் அல்ல, මා සමග ඉපදුන අය නොවේ, அதிகாரம் அல்ல, ආධිපත්‍ය නොවේ, அரசியல்வாதிகள் அல்ல, රාජ්‍ය නායකයන් නොවේ, காவல்துறை அல்ல, காவல்துறை அல்ல. ඒ ආරක්ෂක ප්‍රධානියන් නොවේ. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் சபைகளிலே கேட்கும் போது இந்த வார்த்தை என்னை மாற்றினது. දෙවියන් වහන්සේගේ වචනේ සභාවෙන් අසන මොහොතේ දෙවියන් වහන්සේ වෙනස් කරා. அரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? යාතෝසමින් හලෙලූයා කියමුද? இன்றைக்கும் தேவ சபைக்கு வந்திருக்கிற தேவஜனமே, අදර දෙවියන් වහන්සේගේ සභාවට ඇවිත් තිබෙන දේව இந்த வேத வசனத்தை நீ கேளாமல், මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ අසන්න இந்த வேத வசனத்துக்கு உன்னை அர்ப்பணிக்காமல், මේ දෙවියන් වහන්සේගේ වචන ඔබ කැප කරන්නේ நீ නැතුව எத்தனை தான் அரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்தாலும் ඔබ කොතරම් බලවත් වූ දේවල් දෙවියන් වහන්සේට කරා. அது ஆணுடைய பார்வையிலே அருவருப்பு என்று வேதம் ඒක சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ පෙනීම තුළ පිළිකුලක් කියලා උන්වහන්සේ කියනවා. ஆகையால சரியாக கவனியுங்கள். එම නිසා හරි ලෙස පැහැදිලි අවධානය යොමු කරන්න. வேதம் என்ன சொல்லுகிறது? වචනේ මොනවද කියන්නේ? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய், වෛශ්‍යාකම් කරන්න එපා කියලා ඔබ කියනවා. களவு செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய், සොරකම් කරන්න එපා කියලා ඔබ කියනවා. பொய் பேசக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய், ඔය කියන්න එපා කියලා ඔබ කියනවා. விபச்சார வேசித்தனம் செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாய். වෛශ්‍යා
වේදිකාකම් කරන්න එපා කියලා ඔබ කියනවා. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நீ சொல்லுகிறாயோ කුමක්ද කරන්න හොඳ නැහැ කියලා ඔබ කියන්නේ. அதையெல்லாம் நீயே செய்து கொண்டிருக்கிறாய். ඒ ඔක්කොම ඔබම කරමින් ඉන්නවා. இதனால் நடப்பது என்ன? මේ නිසා සිදුවන්නේ කුමක්ද? எல்லாரும் சொல்லுங்கள். හැමෝම කියන්න. என் நிமித்தம் මා නිසා சத்தம் கேட்கலையே. සද්ද ඇහුනේ නැහනේ. நான் கொஞ்சம் கடினமான பாஸ்டர். මම පොඩ්ඩක් දරදඬු පාලකවරයෙක්. ஆனால் නමුත් என்னோடு கூட வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், මා සමග ආපු සේවකයන් කිව්වා தேசம் விட்டு தேசம் போயிருக்கீங்க, දේශයක් තුල තව දේශයකට ගිහිල්ලා ඉන්නවා. அதனால கொஞ்சம் கடினமா பேசாதீங்க, ඒ නිසා පොඩ්ඩක් තරවටුකමින් කතා කරන්න එපා. மக்களை கொஞ்சம் திட்டாதீங்க, ජනතාවට පොඩ්ඩක් බයින්න එපා. ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க, ආශිර්වාද වාක්‍යයන් පවසන්න. அப்பதான் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். එතකොට තමයි නැවත ඔබට අවස්ථාවක් ලැබෙන්නේ. அதை ஒரு நாள் என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒක මගේ අදවත කවදාවත් පිළිගන්නේ නැහැ. அவர் என்ன சொல்லுகிறாரோ උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ? அதன்படி நான் செய்தால்தான் එලෙස මම කරොත් තමයි எனக்கு சாப்பாடு, මට කෑම, எனக்கு ஜீவன், මට ජීවනය, எனக்கு ஆரோக்கியம், මට ආරෝග්‍ය, முடிவிலே எனக்கு பரலோகம். අවසානයේදී මට ස්වර්ගය. எனக்கு திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகிறது. මම විවාහ වෙලා අවුරුදු 28ක් වෙනවා. 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். කාන්තා දරුවන් දෙදෙනෙක් ඉන්නවා. இதுவரைக்கும் எனக்கு கடனே இல்லை. මෙතරම් දුර මම ණය බරින්නේ නැහැ. ஒருவர் கூட அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. කවුරුවත් හලෙලුයා කිව්වේ නැහැ. இப்ப எல்லாரும் கடன்ல உட்காந்துக்கிறீங்களோ? එහෙනම් ඔබ සියලු දෙනා ණය බරින් ඉන්නවද? நீயோ, ඔබද? யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள். நீயோ, කවුරු දන්නවනම් කියන්න. சொல்லுங்க. කඩන් வாங்காமல் தப்பு சொல்லுங்க. இன்னும் கூட வாய்ப்பு கொடுக்குறேன். நோ, நீயோ டேஷ் அதை மட்டும் பில்லப் பண்ணுங்க. நீயோ, ඔබ தட் இஸ் அந்த சிஸ்டருக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். பைபிளா படிக்கணும். බයිබලේ අනුකූලව කතා பிரசங்கம் பண்றதுக்காக பைபிள் படிக்க கூடாது. දේශනා කරන්න ඕන නිසා වචනේ කියන්න ඕනේ. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக பைபிள் படிக்க கூடாது. අනිත් අය වර්ධනපත් කරන පිණිස බයිබලේ කියවන්න එපා. இயேசுவே, යේසුවේ என்னை மாற்று මාව වෙනස් කරන්න. என்று வேதத்தை படித்தால், එලෙස වචනේ உம்மை කියවනවා නම් போல என்னை மாற்றும் என்று வேதத்தை படித்தால், වාසයෙන් මාව වෙනස් කියලා වචනේ කියවනවා නම් நீங்களும் நானும் ஆண்டவரை போல இந்த உலகத்திலே மாறுவோம். ඔබත් මම ස්වාමින් වහන්සේ சத்தம் உயர்த்தி அல்லேலூயா. සද්දෙන් හalleluya. நீயோ ඔබ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். බෝ ජාතින්ට ණය දෙන්නේය. நீயோ ඔබ ஏதா கடன் வாங்காத ஒரு ஆள் கை தூக்கு பார்க்கலாம். ණය ගන්න கஷ்டம் தான் இல்ல? අමාරුයිනේ. ஆனா வார்த்தை உண்மையான வார்த்தை. නමුත් වචනය සත්‍ය වූ වචනය. வானம் ஒழியும், ආසපාවේ பூமி ஒழியும், පොළව පාවේ. ஆனா அந்த வேதம் இருக்குது பாத்தீங்களா? මේ නමුත් මේ වචනේ තියෙනවනේ. இந்த வார்த்தை ஒழியவே ஒழியாது. ආමෙන්. මේ වචනේ පාවන්නෙම නැහැ. 25,000 முறை 25 වතාවක් இந்த வேதத்தை මේ වචනය தோல் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 25,000 முறை இந்த வேதத்தை பரிசோதித்தார்கள். 25 වතාවක් මේක ගවේෂණය කරන්නා වූ ගවේෂකයන් මේ වචනේ ගවේෂණය කරා. இதில் எழுதப்பட்டிருக்கவைகள்லாம் உண்மையா මේකේ লীලා තියෙන කරුණු සියල්ල සත්‍යද என்று இந்த வேதத்தை பரிசோதித்தார்கள். ඒ නිසා මේ වචනේ ගවේෂණය කරා. பரிசோதித்தவர்கள் கடைசியா என்ன சொன்னார்கள்? මේ ගවේෂණය කරපු අය අන්තිමට ප්‍රකාශ කරේ இதில் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் உண்மை என்று சொன்னார்கள். ආමෙන්. මේකේ ලියා තිබෙන සෑම කාරණාවම සත්‍යයි කියලා ප්‍රකාශ කරා. இதில் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் உண்மை என்று சொன்னால் මේකේ ලියා තිබෙන කාරණාව සත්‍ය නම් இதை உங்களுக்காக எனக்காக எழுதி கொடுத்த ஆண்டவர் இயேசுவும் உண்மையானவரே. ආමෙන්. මේක ඔබටයි මටයි ලියපු යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ සත්‍යයි. இந்த வேதத்தை நேசிக்கணும், මේ වචනයට ප්‍රේම කළ යුතුයි. வாசிக்கணும், කියවිය යුතුයි. தியானிக்கணும். මෙනෙහි කළ යුතුයි. அப்படி செய்யலன்னா එහෙම නොකරනවා නම් உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனி இல்ல. ඔබටයි මටයි සදාකාල ජීවනය නැහැ. நம்பர் 2, දෙවෙනි කරුණ. நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ඔබත් මමත් යාඥා කළ යුතුයි. தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபித்தால் தான் පෞද්ගලික ජීවිතය තුළ යාඥා කරොත් තමයි அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியும், උන්වහන්සේ ඉදිරියේ සිට ගන්න පුළුවන්. பாத்திரவான்களா எண்ணப்பட முடியும். සුදුසු භාජනයක් ලෙස පිළිගන්න இயேசு ලබන්නේ. வரும்போது சத்தம் கேட்கும், යේසුස් වහන්සේ එන මොහොතේ සද්දය ඇසෙන්නේ. வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம், පැමිණීමේදී ඔසවා ගනු ලබන්නේ. இயேசுவை பார்ப்போம்,
යේසුස් වහන්සේව දකින්නට පුළුවන්. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න පුළුවන්. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது කිතුණු ජීවිතය இந்த කියන්නේ உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. මේ ලෝකයා සමග අවසන් වෙන ජීවිතයක් නෙවෙයි. நித்திய ஜீவனுக்கு சொந்தமான வாழ்க்கை. ආමෙන් සදාකාල ජීවිතයට අයිතු කාරණාවක්. ஆகையால நன்றாக கவனியுங்கள். එම නිසා හොඳට අවධානය යොමු කරන්න. வேதம் என்ன சொல்லுகிறது? වචනය මොනවද කියන්නේ? உங்கள் நிமித்தம் ඔබ නිසා தேவனுடைய நாமம் දෙවියන් වහන්සේගේ නාමය புறஜாதிகளுக்குள்ளே අන්‍ය ජාතියන් තුල தூஷிக்கப்படுகிறது. අපාසර ලක් වෙනවනේ. தேவ ஜனமே, දේව ජනයනේ இந்த கால வேளையிலே මේ උදෑසන தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். අනාගත වාක්‍යය තුලින් දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා உன் කරනවා. நிமித்தம் என் நிமித்தம் ඔබ මා නිසා நம்முடைய வீட்டிலோ, අපේ නිවසේ நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ, අපේ රැකියා நம்முடைய විස්ථානයේ தெருவிலோ, අපගේ වත්තේ நம்முடைய இனஜனம் மக்கள் மத்தியிலோ අපගේ ජනතාව මධ්‍ය තුලදී தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. දෙවියන් වහන්සේගේ නාමය අපාසර ලක් වෙන්න හොඳ නැහැ. இயேசுவை அறியாத போது යේසුස් වහන්සේ නොදන්නා කාලය நாம் තුලදී எப்படியாவது வாழ்ந்திருப்போம். අපි කොහොමද ජීවත් වෙලා ඇති. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிறகு නමුත් ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ දැනගත්ත පසු இப்படிதான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. මේම තමයි ජීවත් වෙන්න ඕන කියලා දේව වචනය අපිට උගන්වා තිබෙනවා. அதன்படி நடந்தால்தான் ඒ උදේසා ජීවත් වුණොත් පමණයි நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் நம்மை அங்கீகரிக்கும். ඔබත් මමත් දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියලා උන්වහන්සේගේ වචනය අපේ ස්ථිර කරන්න. நம்முடைய பகஞ்சாராகிய புறஜாதிகள் இன்றைக்கு நம்மை நிந்திக்கிறார்கள். අපගේ විරුද්ධකාරණු අන්‍ය ජාතියන් අද අපට අපහාස කරනවා. அதற்காக நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ඒ උදෙසා ඔබත් මමත් කුමක් කළ යුතුද? ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේට බිය වෙලා ජීවත් විය යුතුයි. ஒரு முறை யோசேப்புக்கு ඒකද යෝසෙප්ට ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. ලොකු පරීක්ෂාවක් ආවා. அங்கு யாருமே இல்லை. ඒ ස්ථානේ කවුරුවත්ම නැහැ. எதை செய்ய வேண்டுமானாலும் மனம் போல அவர் செய்திருக்கலாம். ඕනම දෙයක් කරන්න පුළුවන් නම් ඔහුගේ අදවතේ කැමැත්ත ලෙස කරන්න තිබුණා. ஆதியாகமம் 39 அதிகாரம் උත්පත්ති 39 වෙනි පරිච්ඡේදය 9 வசனத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 9 වෙනි පදප නිවසට ගිහලා කියවා බලන්න. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. මේ නිවසේ කිසිම විශාල කෙනෙක් නැහැ, අධිපතියෙක් නැහැ. இப்படி இருக்க මේ ඉන්න මොහොතේදී இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு මෙච්චර ලොකු දරුණු දෙයකට එකතු වෙලා தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? දෙවියන් වහන්සේට විරුද්ධව පව් කරන්න මං කොහමද? எங்களுடைய இந்திய தேசத்திலே நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். ඉන්දියා දේශේ මම විට විට මේ වාක්‍ය ප්‍රකාශ කරනවා. பாருங்க, இங்க டிவி இல்ல. මේ ටීවී එක නැහැ. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? අපි මොනවද කියන්නේ? டிவியே பாக்குறது இல்ல. අපි ටීවීම බලන්නේ නැහැ. ரொம்ப நல்லது. ගොඩක් හොඳයි. நம்முடைய வீட்டுல சண்டை போறதுக்கு நம்ம கூட ஆள் இல்ல. අපේ නිවසේ රණ්ඩු කරන්න අපේ මාසම කවුරුවත්ම නැහැ. பாவம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. පව් කරන්න කවුරුවත්ම නැහැ. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு சூழ்நிலை இல்ல. අසභ්‍ය වචනේ ප්‍රකාශ කරන වාතාවරණයක් சண்டை නැහැ. போறதுக்கு யாரும் ஆள் இல்ல. රණ්ඩු කරන්න කවුරුවත්ම නැහැ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில මෙවැනි වාතාවරණයේදී நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்வதை விட මම ස්වාමින් වහන්සේට බය වෙනවා කියලා කියනවට වඩා டிவி இருந்து ටීවී එක තියලා சண்டை போட ஆள் இருந்து රණ්ඩු කරන මිනිහෙක් ඉඳලා பாவம் செய்ய ஆள் இருந்து පව් කරන්න මිනිහෙක් ඉඳලා யார் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ කවුරුන්ද තමාව ආරක්ෂා කරගන්නේ? அவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ඔවුන් තමයි ස්වාමින් වහන්සේට බය වුණ අය. இந்த காலவெளியில கொஞ்சம் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். මේ උදෑසන ඔබ ප්‍රාණවත් කරමින් පොඩ්ඩක් සිහි කරලා බලන්න. தனிமையிலே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறீர்களா? තනිවි කාලයේදී ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙනවද? ஒருவேளை பல சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது எப்படியாவது நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறீர்களா? සමහරට බොහෝ වාතාවරණ ඔබට විරුද්ධ නැකින්න මොහොතේදී ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙනවද? ஒரு நாளும் நம்ம நிமித்தம் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. කිසි මිටක අපි නිසා දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාස ලක් වෙන්න හොඳ නැහැ. அப்படி ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் එහෙම දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාස ලක් වෙන්න හොඳ නැහැ කියලා කියනවා නම් நீங்களும் நானும் ඔබත් මමත් என்ன செய்யணுமா? කුමක්ද කළ යුතුයි? புறஜாதிகளுக்கு முன்பாக අන්‍ය ජාතියන් මැදදී நீங்களும் நானும் ඔබත් මමත් யோக்கியம் உள்ளவர்களாக, අපි ධර්මිෂ්ඨව ஒழுக்கம் உள்ளவர்களாக, අපි විනයානුකූලව தேவனுக்கு பயந்தவர்களாக, දෙවියන් වහන්සේට බය பரிசுத்தம் ஜீவியம் செய்கிறவர்களாக සුද්ධ වූ ජීවිතයක් ගත කරන ප්‍රකාරයට நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
අපගේ ආත්මයේ ශරීරය උන්වහන්සේට කැප කළ යුතුයි. அப்ப கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙලා தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் දෙවියන් වහන්සේගේ නාමය අපාස ලක් වෙන හොඳ නෑ නම් நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ඔබත් මමත් කුමක් කළ යුතුද? கலாத்திய ගලාති පොතේ 1ஆம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 23 வசனம் 24 வசனத்தை வாசி. 23 24 කියවන්න. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, ஆ, தான் அழித்து தேடின விசுவாசத்தை ம், இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் ம், அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஆ. என்னைப் பற்றி தேவனை கவனிங்க, என்னை அவரையும் பற்றி මා ගැන ஆ, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வேதத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். දේව වචනේ හොඳට සවන් දිය යුතුයි. அநேகர் வேதத்தை கவனிப்பது இல்லை. බොහෝ අය දෙවියන් වහන්සේගේ වචනට අවධානය යොමු කරන්නේ அதை නැහැ. தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதும் இல்லை. ඔවුන්ගේ ජීවිතය තුළ අභ්‍යාස ගත කරන්නේත් නැහැ. அதனால் அவருடைய வாழ்க்கையில எந்த கிரியைகளும் நடப்பதும் இல்லை. ඒ නිසා ඔවුන්ගේ ජීවිත තුළ කිසිම ක්‍රියාවක් සිදුවන්නේත් නැහැ. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக என்னை ஒரு ஊழியக்காரர் கூட்டி கொண்டு போயிருந்தார். ඊයෙක් නිවසක් උදෙසා යාඥා කරන පිණිස සේවකෙක් මාව රැගෙන ගියා. அங்கே ஒரு குடும்பம் இருந்தது. ඒ පවුලක් හිටියා. புதிதாக திருமணமாகி இருக்கிறார்கள். අලුතෙන් විවාහ වෙලා அவர்களை பார்த்து நான் கேட்டேன், ඔවුන් දෙස බලමින් මං ඇහුවා நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்களா? ඔබ බෞතිස්ම ගත්තද? உடனே அந்த தம்பி தலையை ஆட்டினார். ඉතා විගස ඒ මල්ලියෝ සෙලෙව්වා. அவங்க மனைவியும் தலையை ஆட்டினார்கள். එයාගේ භාර්යාවත් සෙලුවා. புதிய கப்புள்ஸ் அவங்க අලුත් යුවලක් ඔවුන්. ரெண்டு பேருமே நன்றாக தலையை ஆட்டினார்கள். දෙදෙනාම යාපත ලෙස ඉස සැලුවා. நான் சிரித்த முகத்தோடு මම සිනාසුණු මූණ සමග எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று கேட்டேன். කුමක් උදෙසද බෞතිස්ම ගත්තේ කියලා ඇසුවා. கணவன் மனைவி ரெண்டு பேரும் டெட் சைலண்ட். ඒ භාර්යාවේ පුරුෂය දෙන්නම නිරුද්ධ වුණා. சத்தமே வரல. සද්දයක් ආවේ නැහැ. நான் மறுபடியும் கேட்டேன், මං නැවතත් ඇහුවා. சபைக்கு போறீங்களா? සභාවට යනවද? போறோம். ආ ඔව් යනවා. சரி, எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ඇයි ඔබ බෞතිස්ම ගත්තේ? தெரியல பாஸ்டர். දන්නේ නැහැ පාස්ටර්. இன்றைக்கு அநேகர் சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். අද බොහෝ අය සභාවේ අසුන්ගෙන ඉන්නවා. சபை என்றால் என்ன? සභාව කියන්නේ කුමක්ද? யார் ஊழியக்காரர்? කවුද සේවකයා? உண்மையாக எது சத்தியம்? ඇත්ත ලෙස මොකද්ද සත්‍යතාවය? பரலோகம் என்றால் என்ன? ස්වර්ග රාජ්‍ය කියන්නේ කුමක්ද? பாதாளம் என்றால் என்ன? නිරය කියන්නේ කුමක්ද? எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? කුමක් උදෙසද යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ என்னை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன? කුමක් ගැනද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත? இதை அறியாமலே அநேகர் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். මේක නොදුනුවත්කමින්ම බොහෝ අය සභාවට ඇවිත් ඉඳගෙන ඉන්නවා. நான் மீண்டும் அவர்களை பார்த்து கேட்டேன், මම නැවතත් ඔවුන් දෙස බලමින් ඇසුවා. ஞானஸ்தானத்தை எடுத்தேன் என்று சொல்கிறீர்கள், බෞතිස්ම ගන්නවා කියලා ඔබ කියනවා. உண்மையாகவே உங்களுக்கு தெரியாதா? ඇත්තටම ඔබ දන්නේ නැද්ද? தெரியாது பாஸ்டர். දන්නේ නැහැ පාස්ටර්. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், මම ඔවුන් දෙස බලමින් කිව්වා. உங்கள் மேலே தவறே இல்லை. ඔබ ගැන කිසිම වැරද්දක් නැහැ. உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ ඔබට කවුරුන්ද බෞතිස්ම දුන්නේ? அவங்க மேல தான் தவறு. ඔවුන් ගැන තමයි වැරදි. ஸ்தானம் என்று சொன்னாலே බෞතිස්ම කියලා කියන්නේ முழுகுதல் என்று அர்த்தம். ඒක ගිලෙනවා කියන අර්ථය. என் சத்தம் கேட்கிறவர்களே, මගේ සද්දය අසන්නනේ. ஞானஸ்தானம் என்பது බෞතිස්ම කියන්නේ நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. යාපත් එරිද සාක්ෂියේ ගිවිසුමක්. ஒரு காலத்திலே என் மனம் போன போக்கில வாழ்ந்தேன். ඒ කාලෙක මගේ ඉතුමතේ මම ජීවත් වුණා. அக்கிரமங்களை செய்தேன், අයිතුකම් කරා. அநியாயங்களை நடப்பித்தேன். අයිතුකම් කරන දේවල් මම කරා. உலகத்தாருக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. අන්‍ය මනුෂ්‍යයන්ට මට කිසිම වෙනසක් இப்ப නැහැ. எனக்கு நல்ல மனசு வந்திருக்குது, දැන් මට හොඳ මනසක් ඇවිත් තිබෙනවා. நல்ல மனசாட்சி இருக்கு. හොඳ එරිද සාක්ෂියක් තිබෙනවා. இனி உலகத்திற்கு நான் அடிமைப்பட දැන් மாட்டேன், මම ලෝකෙට වාල්වන්නේ නැහැ. இச்சைகளுக்கு அடிமைப்பட மாட்டேன், ඊට වාල්වන්නේ නැහැ. சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட மாட்டேன், නොයෙකුත් ආශාවලට මම நண்பர்களுக்கு அடிமைப்பட மாட்டேன். මම වාල්වන්නේ නැහැ. உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் ලෝකේ මම ජීවත් වුණා. உலகம் என்னை மேற்கொள்ளாதே. ඒ කිසිම මාව පාලනය என் කරන්නේ නැහැ. ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் මගේ දෙවියන් වහන්සේ මම ජීවත් என்று වෙනවා நல்ல மனம் வந்த போது කියලා යාපත් එරිද සාක්ෂියක් ආවම පසුව யார் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ කවුද ස්වාමින් වහන්සේ සමග කිවිසුමක් ඇති කරන්නේ? அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். ඒකේ අර්ථය තමයි බෞතිස්ම. இன்றைக்கு அநேகர் අද බොහෝ අය திருமணத்திற்காக, විවාහයක් නිසා, வேலையிலே நிரந்தரமாவதற்காக, රැකියාවේ ස්ථිර වෙන පිණිස, படிப்பிலே தேர்ச்சி அடைவதற்காக, අධ්‍යාපන හොඳ සුසුකම් ලබන வீட்டை පිණිස, கட்டுவதற்காக, නිවස ගොඩනගන பிள்ளைகளை පිණිස, பெற்றெடுப்பதற்காக, දරුවන් අදා ගන්න පිණිස, நன்றாக திருமணம் ஆவதற்காக හොඳට විවාහ වෙන පිණිස இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார். අද බෞතිස්ම ගන්නවා. ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசிகளா இங்கே அமர்ந்திருப்பீர்களானால் එවැනි ඇදහිලිවන්තයන් ලෙස මේ ස්ථානයේ இன்றைக்கு සිටිනවා. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். අද ඔබ වෙනස් කළ යුතුයි. இன்றைக்கு புறஜாதிகள் நம்மை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
අද අන්‍ය ජාතයන් අපාස කරමින් ඉන්නවා. நாம் செய்கிற கிரியைகளை பார்த்து ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ඔබ කරන ක්‍රියාව තුළින් දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාස ලක් වෙමින් என் ඉන්නවා. சத்தம் கேட்கிறவர்களே, මගේ සද්ද අසන්නනේ. எனக்கு நேரம் இல்லை. මට වෙලාව නැහැ. ஆகையால் ஒரு 2 காரியத்தை 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க ඒ விரும்புகிறேன். නිසා කාරණා දෙකක් තුනක් කියලා මම අවසන් කරන්නම්. ஒரு நாளும் කිසි විටක நம் நிமித்தம் අපි නිසා ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. දෙවියන් වහන්සේගේ නාමය අපාසයට ලක් වෙන්න ඕනේ. புறஜாதிகள் தேவனுடைய நாமத்தை நிந்திக்க கூடாது. අන්‍ය මනුෂ්‍යයන් දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාස ලක් කරන්න හොඳ නැහැ. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? එහෙමනම් අපි කුමක්ද කළ යුතුයි? நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம், අපගේ පවුල තුලින්, நம்முடைய சபையின் நிமித்தம், අපගේ සභාව තුලින්, நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் අපගේ සෑම කෙනෙකුම පෞද්ගලික ජීවිතය තුලින් தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් විය යුතුයි. ஒரு காலத்திலே ඒ කාලයක நாம் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தது உண்மை, අපි දෙවියන් වහන්සේට විරුද්ධව ජීවත් වුණ ඇත්ත, பேசினது உண்மை, කතා කර ඇත්ත, பழகினது உண்மை, ආශ්‍රය කර ඇත්ත, மனம் போல ஜீவித்தது உண்மை. ඉතුමතේ ජීවත් වුණ ඇත්ත. ஆனால் ஆண்டவர் அறிந்த பிறகு නමුත් දෙවියන් වහන්සේව දැනගත්තා நம்மை පසුව குறித்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. අප නිසා දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාස ලක් වෙන්න හොඳ නැහැ. மாறாக என்ன செய்ய வேண்டும்? ඒකට වෙනස් අපි කුමක් කළ යුතුද? சொல்லுங்க, மாறாக என்ன செய்ய வேண்டும்? ඒකට වෙනස් අපි කුමක් කළ යුතුද? நான் சொல்றத சொல்லுங்க. මම කියන කාරණාවල් කියන්න. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என் நிமித்தம் මා නිසා சொல்லுங்க. என் நிமித்தம் කියන මා නිසා நீங்க சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். ඔබ කිව්වොත් විනාඩි 5න් ඉවර කරනවා. நீங்க சொல்லனா இன்னும் 1 மணி நேரம் எடுப்பேன். ඔබ කිව්වේ නැත්නම් තවත් පැයක කාලයක් ගන්නවා. நான் இன்னொரு சபைக்கு போகணும். මම තව සභාවකට යන්න ඕනේ. நீங்க ஒழுங்கா சொல்லலன்னா ඔබ හරියට කිව්වේ නැත්නම් நான் அங்க போக விருப்பப்படல, இங்கே இருக்கலாம்னு பாக்குறேன். මම ඒට යන්න කැමති නැහැ. මම මේම ඉන්නා. என் நிமித்தம் මා නිසා சொல்லுங்க. என் நிமித்தம் කියන මා නිසා தேவனுடைய நாமம் දෙවියන් වහන්සේගේ නාමය தூஷிக்கப்படக்கூடாது. අපාසයට ලක් වෙන්න හොඳ නැහැ. மாறாக ඒක වෙනස්ව என் நிமித்தம், මා නිසා என் குடும்பத்தின் நிமித்தம், මගේ පවුල என் නිසා பிள்ளைகளின் நிமித்தம், මගේ දරුවන් என் නිසා சபையின் நிமித்தம் මගේ සභාව තුලින් தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ආමෙන්. දෙවියන් கரங்களை වහන්සේගේ தட்டி නාමය கர்த்தரை මහිමයට ஸ்தோத்திரம் පත් பண்ணுங்கள். වෙන්න. දෙවියන් වහන්සේගේ නාමයට අත්විඳාද සමග ස්තුති කරන්න. எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? කුමක්ද දෙවියන් වහන්සේට බය වෙන්නව බය වීමේ කාරණාව? உடனே நாம் சொல்றோம், ඊට විගස අපි කියනවා தீமையை வெறுப்பதே අයාපත එපා කිරීම கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். දෙවියන් වහන්සේට බය වෙන කාරණාව. இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட தெரியும். මේක සබත් පාසලේ දරුවන්ට පව දන්නවා. இன்றைக்கு இதையே வைத்து நம் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கோம். අද අපි මේකම තියාගෙන අපේ කාලය ගත කරමින් ඉන්නවා. தெளிவாய் சொல்லுகிறேன், கவனியுங்கள். පෑදිලිව කියන්නම් අවධානය යොමු කරන්න. எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, කුමක්ද අධික ලෙස අපි ප්‍රේම කරන්නේ? எதை எனக்கு அதிகமாய் வேணும் என்று நாம் விரும்புகிறோமோ, කුමක්ද අධික ලෙස මට ඕනේ කියලා මම සිතනවාද? இது இருந்தாத்தான் நான் இருப்பேன்னு எதை நம்ம யோசிக்கிறோமோ, මේක තිබුණොත් තමයි මම ඉන්නේ කියන කල්පනාව මා තුළ තිබෙනවා. அதை கர்த்தருக்காய் விட்டு விடுவதும், ඒක ස්වාමින් වහන්සේ උදෙසා අත්හරින அதை එකයි. கர்த்தருக்கென்று வெறுப்பதும், ඒක දෙවියන් වහන්සේ උදෙසා එපා කියන அதை එකයි. கர்த்தருக்காக அழிப்பதும் ඒක දෙවියන් වහන්සේ උදෙසා නැති කරන එකයි. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ආමෙන්. ස්වාමින් වහන්සේට බය වෙනවා බය වීම. புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுகிறார்கள், තේරුණ අය හලෙලූයා කියනවා. புரியாதவர்கள் என்னை முறைத்து பார்க்கிறார்கள். ඒක තේරුම් නැති අය මාව රවා බලනවා. புரிஞ்சவங்க තේරුණ අය புரியாதவங்களுக்கு சொல்லுங்க, තේරුම් නැති අයට කියන්න. புரியாதவங்க තේරුම් නැති අය புரிஞ்சவங்கள கேட்டுங்க. තේරුම් ගත්ත අයගෙන් අසන්න. எனக்கு நேரம் இல்லை. මට වෙලාව නැහැ. ஆண்டவர் ස්වාමින් වහන්සේ இன்றைக்கு நமக்குள்ள என்ன விரும்புகிறார்? ස්වාමින් වහන්සේ අද දවස අප තුලින් කුමක්ද බලාපොරොත්තු වෙන්නේ? நீங்களும் நானும் ඔබත් මමත් கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙන්න. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தா ඔබත් මම ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙනවා නම් அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குமா. උන්වහන්සේට සුවඳ පූජාවක් ලෙස තිබෙනවා. எங்க இந்திய தேசத்தெல்லாம் இது போல பிரசங்கம் பண்ணா எல்லாம் சேர்ந்து அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. අපේ ඉන්දියා දේශයේ මෙවැනි දේශනාව කරන මොහොතේදී සියලු දෙනාම හල්ලෙලූයා කියනවා. நான் பேசுற பாஷை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். මම කතා කරන භාෂාව ඔබට තේරෙන්නේ නැහැ කියලා මම හිතනවා. அதனால எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. ඒ නිසා හැමෝම මාව එක් ආකාරයකින් බලනවා. ஆனா ஒரு 5 நிமிஷம் இருப்ப நான் போயிடுவேன். තව විනාඩි 5ක් ඉඳලා මම යනවා. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ආමෙන්. නමුත් ස්වාමින් වහන්සේ අපිව බලනවා. நன்றாக கவனியுங்கள். හොඳට අවධානය යොමු කරන්න. எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? කුමක්ද ස්වාමින් වහන්සේට බය වෙන්නව බයි මේ இன்னைக்கு කාරණාව? அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? අද බොහෝ අය මොනවද හිතන්නේ? நான் டிவி பார்ப்பதில்லை, මම ටීවී බලන්නේ නැහැ. நான் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, මම අසභ්‍ය වචන කතා කරන්නේ නැහැ. நான் அநியாயமா எதுவும் வாங்குவதில்லை, මම අයිතුකම අපරාධයෙන් යම් කිසි දෙයක් நான் ලබන්නේ யார் නැහැ. பிரச்சனைக்கும் போறதில்லை, මම කාගේ ප්‍රශ්නය වලට තොලුව දාන්නේ නැහැ. நான் உண்டு
මම நான் என் குடும்பம் உண்டு, මගේ පවුල யாருக்கும் நான் பிரச்சனை பண்றது இல்ல, කාටද මම ප්‍රශ්නයක් அதனால කරන්නේ? நான் கத்தருக்கு பயப்படுறேன். නමුත් මම ස්වාමින් වහන්සේට බය වෙනවා. அது கத்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. ඒක ස්වාමින් වහන්සේට බය වෙනව කාරණාව நன்றாக නෙවෙයි. கவனியுங்கள். හොඳට අවධානය යොමු எதை කරන්න. நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, කුමක්ද අපි අධික ලෙස ප්‍රේම කරන්නේ? எதை நாம் அதிகமாய் வேண்டும் என்று விரும்புகிறோமோ, කුමක්ද අධික ලෙස මට ඕනේ කියලා සිතනවද? இது இருந்தாத்தான் என் வாழ்க்கை ஓடும் என்று நினைக்கிறோமோ, මේක තිබුණොත් තමයි මගේ ජීවිතය ගමන් කරන්න කියලා හිතනවද? உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு, අපි ගලවපු දෙවියන් වහන්සේට, அபிஷேகித்த ஆண்டவருக்கு, ආලේප කරපු දෙවියන් உன்னை වහන්සේට, வாழ வைத்த ஆண்டவருக்கு අපේ ජීවත් කරපු දෙවියන් அதை වහන්සේට விட்டு விடுவதும், ඒක අත්හරින එක, அதை அழிப்பதும், ඒක විනාශ කරන එක, அதை அவருக்கென்று கொடுப்பதுதான் கத்தருக்கு பயப்படுற ඒක பயம். උන්වහන්සේ උදෙසා දෙන එක තමයි ස්වාමින් වහන්සේට බය වීම. ஆதியாகமம் 22 அதிகாரம் උත්පත්ති 20 වෙනි පරිච්ඡේදය 12 வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 12 වෙනි පදය වෙන ඉවසර කියලා කියවා බලන්න. ஆபிரகாமே ஆபிரகாமே, ආබ්‍රහාම් பிள்ளை அண்டான் மேல் உன் கையை போடாதே, ඔබගේ දරුවට අත තියන්න එපා. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ඔබ කිසිවක් කරන්න එපා. உன் புத்திரன் என்றும், sorry உன் புத்திரன் என்றும், නුඹගේ පුත්‍රයා කියාද? உன் ஏக சுதன் என்றும் பாராமல். නුඹගේ එකම ප්‍රේම කරන පුත්‍රයා කියලා බලන්න නැතුව நன்றாக கவனிக்கணும். හොඳට අවධානය යොමු කළ යුතුයි. எனக்காக මා උදෙසා அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் ඔව්ව කැප කරපු නිසා இது முதல் මෙතන පටන් நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை නුඹ දෙවියන් වහන්සේට බය වූ මිනිසෙක් කියාද? நான் அறிந்திருக்கிறேன். මම දැන සිටිනවා. இந்த காலவெல்ல நம்மை பார்த்து கத்தர் அப்படி சொல்லுவாரா? මේ උදෑසන දෙවියන් වහන්සේ අපේ බල්ල එලෙස පවසනවද? நேசித்த மகன், නුඹට ප්‍රේම කරපු පුත්‍රයා, பல ஆண்டுகள் காத்திருந்த மகன், බෝ අවුරුදු ගානක් බලා සිටපු පුත්‍රයා, தேவ சத்தத்தை சரியாய் கேட்கிறவன் தேவ சித்தத்தை சரியாய் செய்வான். දෙවියන් වහන්සේගේ සද්දය නිසියාකාර අසන මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අරියාකාරව කරනවා. ஆபிரகாம் பதறவே இல்லை, අබ්‍රහාම් පදිරුනේ නෑ. ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை, ඔව් දෙවියන් වහන්සේට කෙඳුරුවේ නෑ. ஆண்டவரை பரீட்சை பார்க்கவே இல்லை, sorry ஆண்டவரை பரீட்சை பார்க்கவே දෙවියන් இல்லை. වහන්සේ පරීක්ෂා කරේ නෑ. கத்தர் கொடுத்தார், ස්වාමින් වහන්සේ දුන්නා. கொடுத்ததை அவர் சரியாய் செய்வார். ස්වාමින් වහන්සේ දුන්න කාරණාව අරියට කරා. கவனியுங்கள், අවධානය යොමු කරන්න. அவன் நேசித்த, ඔව් ප්‍රේම කළ, அதிகமாய் நேசித்த අධික ලෙස ප්‍රේම කර ஒன்றை එකක් கத்தர் கேட்கிறார், ස්වාමින් වහන්සේ ඉල්ලනවා. உடனே கத்தருக்கென்று அதை கொடுக்கிறார். ඉතා විගසව ස්වාමින් වහන්සේ උදෙසා එක කැප කරනවා. இதுதான் கத்தருக்கு பயப்படுற பயம். මේක තමයි ස්වාමින් වහන්සේට බය වෙනවා, බය වීම. ஆண்டவர் அறிந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, දෙවියන් වහන්සේ දැනගෙන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳගෙන ඉන්නවනේ. நம்முடைய கிரியைகள், අපගේ ක්‍රියාවන්, நம்முடைய பார்வை, අපගේ බැල්ම, நம்முடைய உடுத்துதல், අපගේ ඇඳීම, நம்முடைய சிந்தை අපගේ සිතුවිල්ල, வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. අපගේ ජීවිතයේ කොහොමද තියෙන්නේ කියලා පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. கத்தருக்கு பயப்படுகிறோமா, ස්වාමින් වහන්සේට බය වෙනවද? இல்ல நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? නැත්නම් මා තුලින් දෙවියන් වහන්සේගේ නාමයට අපාසල ලක් වෙනවද? கவனிங்க, நான் முடிக்கிறேன். අවධානය යොමු කරන්න මම ඉවර நீங்களும் කරන්න. நானும் கத்தருக்கு பயந்து ஜீவித்தா ඔබත් මම ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත් அது වෙනවා. அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். ඒක උන්වහන්සේට උතුම් වූ පූජාවක්. நீங்களும் நானும் கத்தருக்காக பயந்து ජීවිකල அப்படின்னா ඔබත් මම ස්වාමින් වහන්සේට අරියාකාර ජීවත් වෙන්නේ නැත්නම් බය වෙලා நம்முடைய தீமை අපගේ අයාපත நம்மை கண்டிக்கும். අපිව තරවටු කරයි. ஹலோ, හලෝ, நம்முடைய தீமை අපගේ අයාපත நம்மளை கண்டிக்கும். අපිව තරවටු කරයි. நம்முடைய பொல்லாப்பு අපගේ நம்மை විරුද්ධ දේවල් தண்டிக்கும். අපිව දඬුවම් කරනවා. வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා நீ கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பது ඔබ ස්වාමින් වහන්සේට බිය නොවී සිටීම எத்தனை கசப்பும் ඒක කොච්චර තිත්තකමක්ද? எத்தனை பொல்லாத காரியமா இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். ඒක කොච්චර දරුණු කාරණාවක්ද කියලා ඔබ දැන සිටින්න. நீ கர்த்தருக்கு பயந்தா சுகந்த வாசனை. අද ස්වාමින් වහන්සේට බය වුණු සුවඳ වූ පූජාවක්. நீ கர்த்தருக்கு பயப்படலன்னா ස්වාමින් වහන්සේට බිය වුණේ නැතිනම් பொல்லாப்பு, ඒක අයාපතක්. கசப்பு. ඒක තිත්තකමක්. நீ ஆண்டவரை ඔබ ස්වාමින් වහන්සේව பொல்லாப்போடு கசப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறாயா, ඒ තිත්තකමත් සමග අයාපතත් සමග ඔබ තබා තිබෙනවද? இல்ல கர்த்தருக்கு பயந்து நீ சுகந்த வாசனையாய் வாழ்ந்து கொண்டிருக்க? නැතිනම් ස්වාමින් වහන්සේට බිය වෙලා සුවඳ වූ පූජාවක් දුම් පූජාවක් ලෙස සිටිනවද? மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். කාරණාවන් තුනක් කියලා මම අවසන් කරන්නම්. நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். හොඳට අදවතේ තබා ගන්න. எது கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? කුමක්ද දන්නවද? ස්වාමින් වහන්සේට බය වෙනවා, බය වීම. அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற. උන්වහන්සේ තුල සමීප වූ ජීවිතයක් ගත කරනවානේ. ඒක තමයි ස්වාමින් වහන්සේට බය වූ ජීවිතය. எழுத்தின்படி யூதர்கள் இருக்கிறார்கள்.
sorry எழுத்தின்படி யூதர்கள் ලේවිල්ලේ இருக்கிறார்கள். ප්‍රකාරයට යුදවරුන් ඉන්නවා. நம்மெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள். අපි ඔක්කොම ආත්මික යුදාවරු. இந்த யூதர்கள் මේ යුදාවරු பாடவோ ගායනා කරන්න, ஆராதிக்கவோ නමස්කාර කරන්න, பிரசங்கிக்கவோ දේශනා කරන්න, கர்த்தருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்யவோ ස්වාමින් වහන්සේ උදෙසා මාතු බලවතු දේවල් කරන්න அதிகமா விருப்பப்படவே மாட்டார்கள். අධික ලෙසම ප්‍රිය වන්නේ නැහැ. ஒன்றை மாத்திரம் அதிகமாய் එක விரும்புவார்கள். දෙයක් උන් අධික ලෙස ප්‍රිය වෙනවා. அது என்ன தெரியுமா? ඒ කුමක්ද දන්නවද? ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதை தான் அதிகமாய் விரும்புவார். දෙවියන් වහන්සේ සමග සමීප ජීවිතයක් ගත කරන சபையே, සභාව, தேவ ஜனமே, දේව ජනතාවනේ, நீங்கள் ඔබ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙන දේව දරුවන් ஒவ்வொரு නම් நாளும் அவரோடு நெருங்கி உறவாட வேண்டும். දිනපතාම උන්වහන්සේ සමග සමීප ජීවිතයක් ගත කළ ஏன் යුතුයි. இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மளால் பயந்து ஜீவிக்க முடியல? ඇයි අද දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වෙන්න බැරි? அவருக்கும் நமக்கும் உறவு இல்லை. උන්වහන්සේටයි අපිටයි සම්බන්ධතාවයක් නැහැ. இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்குது என்பதை சற்று நாம யோசித்து பார்க்க வேண்டும். අපගේ සම්බන්ධතාවය කොහොමද තියෙන්නේ කියලා පොඩි ස්වල්පයක් කල්පනා කරලා බලමු. இரண்டாவது, எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? දෙවෙනි කරුණ ස්වාමින් වහන්සේට බය වෙන කාරණාව කුමක්ද? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை උන්වහන්සේට ලබා දිය යුතු ගෞරවය அவருக்கு கொடுக்கணும். උන්වහන්සේට දිය යුතුයි. காலையில எழுந்த உடனே උදෑසන නැගිට අවදි වුණ ගමන්ම கணவனோடு பேசக்கூடாது, පුරුෂයා සමග කතා කරන්න හොඳ නැහැ. மனைவியோடு பேசக்கூடாது, භාර්යාව සමග කතා කරන්න හොඳ நாம் නැහැ. செல்லமாய் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு பேசக்கூடாது. ඔබ සුරතල් වදපු දරුවන් සමග කතා කරන්න හොඳ නැහැ. தூங்கி எழுந்த உடனே නිදියගෙන නැකිට අවදි වුණ මොහොතේදී தேவ முகத்தை பார்க்கணும். දෙවියන් වහන්සේගේ මූණ බලන්න ඕනේ. அதுதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம். ඒක තමයි උන්වහන්සේට දෙන්නා වූ ගෞරවය. இன்றைக்கு අද அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை උන්වහන්සේට දෙන්නා වූ நாம் ගෞරවය யாராருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். අපි කවුරුන් උදෙසා දීගෙන ஆனால் ඉන්නවා. தான் வேதம் சொல்லுகிறது, වචනය කියනවා நான் பிதாவானால் මම පියාණන් වහන්සේ என் கணம் எங்கே? මගේ ගෞරවය நான் எஜமானானால் sorry நான் எஜமானானால் මම ස්වාමියා නම් எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே මට බය වෙන්නව බය වීමකෝ என்று පියා தமது நாமத்தை තමාගේ නාමය அசட்டை பண்ணுகிற සුළු කරන්නා நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். අපි දැස බලමින් උන්වහන්සේ අසනවා. எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? කුමක්ද ස්වාමින් වහන්සේට බය වෙන්නව ජීවිතය? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். ස්වාමින් වහන්සේට දිය යුතු ගෞරවය දිය යුතුයි. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு வரணுமா? ඉරිදා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන සභාවට එන්න ඕනේද? தலையே போனாவோட சரி, ඔළුව ගියත් හරි කමක් නැහැ. இங்க தான் இருக்கணும். මේ තමයි ඉන්න ඕනේ. அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றார், එක සේවකෙක් මෙහෙම කියනවා. ஞாயிற்றுக்கிழமை பங்கன் போனீங்கன்னா ඉරිදා උත්සව කියලා කියනවා නම් உன் சரீரம் பங்கன் ஆகாத போயிடும்ன்றார். ඔබගේ ශරීරය ක්‍රියාත්මක වෙන්නේ නැතුව යයි. புரிதுன்றீங்களா? ஒரு அல்லேலூயா. තේරෙනවද? හලෙලූයා. இந்த ஆராதனையை நாம் கனம் பண்ண வேண்டும். මේ නමස්කාරයේ දේ මේ අපි ගෞරව කළ යුතුයි. கடைசியாய் எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? අවසාන කාරණාව කුමක්ද? ස්වාමින් වහන්සේට බය වෙන්නව කාරණාව அவரை போல උන්වහන්සේ මෙන් மாற்றப்பட වෙනස් වෙන්න நம்மை අපිව அர்ப்பணிக்க வேண்டும். කැප කළ යුතුයි. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. ලෝකේ බොහෝ දෙවිවරු ඉන්නවා. யாருமே தங்களுடைய தெய்வத்தை பார்த்து කවුරුත් තමාගේ දෙවිවරු බලමින් தெய்வமே உண்மை போல என்ன மாற்றுன்னு சொல்ல முடியாது, දෙවිවරුනේ ඔබ වගේ අපිවත් වෙනස් කරන්න කියලා කියන්න බෑ. சொல்லவும் கூடாது. කියන්නත් බෑ. ஒரே ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு சொல்ல வேண்டும், එකම එක කණ්ඩායමක් පමණයි අද කියන්න පුළුවන්. இயேசுவே යේසුනේ உம்மை போல ඔබ වහන්සේ මේ என்னை මාව மாற்று. වෙනස් කරන්න யார் தான் சொல்ல முடியும்? කාටද කියන්න පුළුවන්? எல்லாம் எழுந்து நிக்கலாமா? සියලු දෙනා නැගිට සිටමුද? இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கவில்லை என்றால் අද ස්වාමින් වහන්සේට බය වෙලා ජීවත්